உறவுகளுக்கு வணக்கம். பாம்பை கண்டாலே படையும் நடுங்கும், பாம்பை பார்த்தாலே பயம். பல படங்களில் பாம்பு பால் குடித்து பார்த்துருப்போம், அதுபோல் பல கதைகளை கேட்டிருப்போம். இந்த பதிவில் கரையான் புத்தா இல்லை பாம்பு புத்தா, அதோட உண்மைத்தன்மை என்ன, அதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சவங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு உண்மை என்னென்னு தெரியும். இதை பேசுகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் பொங்கல், மாட்டுப்பொங்கல், கனு மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இயல்போட விருப்பத்தோடு கொண்டாடுங்க. சடங்குகளோ தேவைகளோ எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எளிமையான முறையில் கொண்டாடுங்க. சரி வாங்க, நம்ம இப்போ கரையான் புத்தா இல்லை பாம்பு புத்தான்னு பார்த்துருவோம். நிறைய பேருக்கு புத்துன்னு சொன்னவொடனே அது பாம்பு புத்து அப்படிங்கிற பேரில் தான் வரும். ஏன் கிராமத்தில் இருக்கிறவங்க பழக்கப்பட்டவங்களுக்கு கூட பாம்பு புத்து என்ற வார்த்தை தான் உடனே வரும். அந்த அளவுக்கு அந்த வார்த்தை நம்ம மத்தியில் ஒரு பிம்பமாக ஊறி போயிருக்குது. அந்த அளவுக்கு சினிமாவும் கட்டுக்கதைகளும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கரையான் புத்துன்னு சொல்கிறத விட கரையான் குடி இருக்கிற வீடுன்னு நம்ம நேரடியாகவே சொல்லலாம். அதுதான் சரியான பொருத்தமான வார்த்தையாக அமையும். நேரடியாக பக்கத்தில் அடுத்த 2 புத்துகளை நம்ம காமிக்கிறோம், அதோட நிலைமை என்ன எப்படி இருக்குன்னு. இப்போது ஒரு புத்தை பாருங்கள். இந்த புத்தில் கரையான் இப்போ இல்லை, வெளியில் கிளம்பிடுச்சு. அது கிளம்புனதுக்கப்புறம் அந்த முட்டை மண்ணும் அப்படியே கரைஞ்சி மண்ணோட மண்ணாக மக்கி மறுபடி போயிட்டுருக்கு. ஒரு சுழற்சி மாறிக்கிட்டே வருது. ஒரு லேபில் ஆராய்ச்சி பண்ணாலோ கூகுளில் தேடினாலோ எங்கேடா கிடைக்கும் தகவல் அப்படின்னா கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் நேரடியாக நீங்கள் பார்க்கும்போது நிறையா தகவல்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். அதோட சூழலை அப்படியே நம்ம நேரடியாக புரிஞ்சிக்கவும் முடியும். இப்போது இந்த இடம்தான், அதை நீங்கள் கவனிங்க. உடச்சி நம்ம எடுத்துருக்குறோம், வீட்டுக்கு தேவையானது மட்டும். உடச்சி எடுத்து ஒரு 12 மணி நேரம் அதுக்குள்ளேயே எந்த அளவுக்கு மறுபடி ஃபுல்லாக மூடி இருக்குது. பாதியை உடச்சி எடுத்துருக்கோம். பாதியை உடச்சி எடுத்து அவ்வளோ வேகமாக அந்த கரையான் அதை வந்து மூடி திரும்ப கட்டிக்கிட்டு இருக்கு. கட்டின இடத்துல கொஞ்சம் ஈரம் தெரியும், அதாவது மண்ணோட மாற்றம் தெரியும். அது இலகுவான மண்ணாக இருக்கும். மற்ற இடங்களில் கொஞ்சம் கடினத்தன்மையோடு இருக்கும், அது வெளிர் நிறமாக இருக்கும். கரையான்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டையிடும், எவ்வளோ குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இந்த போலித்தனமான வார்த்தையை பாம்பு புத்துன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். நேரடியாக நீங்களும் உள்ளதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பதிவை போடுறோம். கரையான்கள் ரொம்ப தனித்துவமானதுங்க. அந்த ஊர்வன வகையில் கரையான்கள் ரொம்ப தனித்துவமானது. ஏன்னா தன்னோட வீடை தானே வடிவமைக்கிறதுல, குறிப்பாக வலிமையாக பல ஆண்டுகளுக்கு இருக்கிற மாதிரி வடிவமைக்கிறதுல கரையான்கள் முதன்மை பெறும். மேற்படி கரையான் புற்று இருக்கிற இடத்துல நீரோட்டம் இருக்குமா, கரையான் புற்றுக்குள்ளே எப்படி இருக்கும், கரையான் புற்று இருக்கிற இடத்துல நம்ம போர் போட்டோம்னா தண்ணி வருமா, இந்த மாதிரி நிறைய கருத்துக்களும் உண்டு. அதை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் கரையான் புத்து இருக்கிற இடத்துல அடியில் கண்டிப்பாக ஒரு குளிர்ச்சி இருக்கும். அது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். கரையான்கள் மேல்மட்டத்தில் இருக்காது, அடியில் இருக்கும். அது இருக்கிற இடத்த நான் எப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கூடு மாதிரி இருக்கும், கரையான் சோறுன்னு சொல்லுவோம். இது கோழிகளுக்கு நாங்கள் இறையா எடுத்து கொடுப்போம். மெனக்கட்டு அதை வெட்டி எடுக்க மாட்டோம். நம்ம பயன்படுத்துகிற இடத்துலையோ வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அதை முழுவதும் எடுக்கிறதுக்காக இது போல் நாங்கள் வெட்டி எடுப்போம். அதில் எடுக்கும்போது இந்த சோறு போல் இருக்கும். இதை எடுத்து நம்ம கோழிகளுக்கு போட்டோம்னா அதுக்குள்ளே அவ்வளோ கரையான் இருக்கும். நிறையா அதுக்கான உணவுகளெல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம், இதுக்குள்ளே தான் தங்கியிருக்கும். இந்த அமைப்பு ஒரு தனித்துவமான அமைப்பு. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். பற்றுச்சு கையில், அதான் டக்குன்னு தூக்கி போட்டுட்டேன். அது நேற்று வெட்டின இடத்துல வெளியில் நிறைய கிடக்கு. இப்போ இந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சுரண்டி காமிக்கிறேன், நேரடியாக பாருங்கள். அதில் கரையான்கள் கூட கொஞ்சம் இருக்கும், மேலே இருக்காது இந்த அளவுக்கு. இப்போதைக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அது மேலே இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் மண் எந்த அளவுக்கு இலகுன தன்மையாக இருக்குது. ஒரு நாளுக்குள்ளே கட்டின மண் இது. ஒரு வாரம் ஆயிடுச்சு, 3-4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இது நம்ம சுரண்டியெல்லாம் எடுக்க முடியாது. இந்த பக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு கடினத்தன்மை இருக்குது அப்படின்னு. இதில் சுவாரஸ்யமான தகவல் ஒன்று, நம்ம மண் அடுப்பு செய்யும்போது, பானையில் அடுப்பு செய்யும்போது அல்லது சின்னதாக சமையக்கட்டில் தற்காலிகமாக அமைக்கும்போது நம்ம இதை வச்சு தளத்தை அமைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாவே கடினத்தன்மையாக வளவளப்பாக களிமண்ணுக்கு பாதி அளவுக்கு ஈக்குவலில் இருக்கும். நம்ம முந்தைய பதிவில் இதை நம்ம சொல்லியிருக்கோம், புற்றா மண் அப்படின்னு. சுவருக்கு பூசினது, அடுப்புக்கு பூசினது, அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கடினத்தன்மையை கொடுக்கும். மண் சுவருக்கு மேல் பூச்சா நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பிறகு மண் அடுப்புக்கு மேல் பூச்சாகவும் இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வேறு ஒரு சில புற்றுகளை நம்ம இதில் காமிச்சிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய சோறு பகுதி எடுத்து நம்ம இதில் காமிச்சிருக்கோம். இந்த சோறு மாதிரி உள்ள பகுதி நல்லா நொறுங்கும் தன்மையுடையது, ரொம்ப இலகுவாக இருக்கும். இதில் 2லேருந்து 3 வேறுபட்ட கலர் இருக்கும். அதில் 2 கலரை நீங்கள் இப்போ அதில் நேரடியாக பார்க்க முடியும். நாம் இதில் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே நம்ம நேரடியாக பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்த கருத்துக்களை மட்டுமே பதிவு பண்ணியிருக்கோம். இறுதியாக, இனிமே யாரும் பாம்பு புத்துன்னு சொல்லாதீங்க. பாம்பு பால் குடிக்காது. பாம்புக்கும் புத்துக்கும் சம்மந்தம் இல்லை. தற்காலிகமாக ஒளிஞ்சிக்கிறதுக்காக தான் பாம்பு அதுக்குள்ளே போகுது. மனுஷனுக்காக மட்டும் இல்லை, அது பயப்படுற இடத்துலேருந்து ஒளிகிறதுக்காக ஏதோ ஒரு இடம் தேடுது. தற்காலிகமாக போயிட்டு வெளியில் வந்துடுது. அதுதான் உண்மை. இது கரையான் புத்து, கரையான் குடியிருக்கும் வீடு, கரையான் அதோட பாதுகாப்புக்காக கட்டின வீடு. அதுதான் உண்மை. இந்த புத்து பாதி அளவு கரைஞ்சிருச்சு, கரையான் வெளியேறியாச்சு. இறுதியாக இது 3/4 வாசி கரைஞ்ச புத்து. கரையான் சுத்தமாக இல்லை, மண்ணோட மண்ணை மடிய போகுது இன்னும் கொஞ்சம் காலத்தில். பொறுமையாக உள்வாங்கிய உள்ளங்களுக்கு நன்றி. இணைந்திருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். இது கரையான் வீடு, கரையான் கட்டிய வீடு. நன்றி.